கொஞ்ச நேரம் இங்க இருந்திருக்கான். இவ பயந்து போய் நிக்கும் போது அவன் பக்கத்துல வந்து ஏதோ கேட்டானா. அப்புறம் இவ வலையில கழட்ட முயற்சி பண்ணிருக்கான். அது வராதனால கத்திய வச்சு வெட்டி எடுத்திருக்கான். நான் பாக்கும்போது இவ கைய இப்படி இறுக்கமா புடிச்சிட்டு இருந்தா. கை நிறைய ரத்தம். அப்பா, அந்த ஆள் காட்டு மாடாப்பா. காட்டு மாடா கோழி மட்டும் இல்ல, பசங்களோட கையும் காலும் கூட்டு வச்சு சாப்பிடுவான்னு சொன்னாங்கப்பா. நீ பயப்படாதம்மா. வெட்டவும் குத்தவும் இனி காட்டு மாட வரமாட்டான். அப்ப வந்தானா? என்னங்க இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவும் முடிகிற மாதிரி தெரியல. புதுசு புதுசா முளைக்குது. அக்கா, பிரியா அக்கா, என்ன சொல்லேனா? பாப்பா இவ்வளவு நேரம் ஆகியும் காணோம். சந்தையில காட்டு மாட ஆளுங்க கூட அடிதடி நடக்கிறதா சொல்றாங்க. உம்மா பயந்து போயிருக்காங்க. அல்லா, என்னால இத பார்க்க முடியலையே. முகத்துல இவ்வளவு ரத்தம் கொட்டுதே. என்ன நடந்துச்சு? தனியா என்னால வண்டி ஓட்ட முடியல. தாசப்பன் தான் துணைக்கு வந்தான். என்னால நடக்க முடியும், நீ விடு. நீங்க எதுக்கு அவன் முன்னாடி போய் அவன் கண்ணுல விழுந்தீங்க? அவன் தான் என் முன்னாடி வந்து விழுந்தான். அல்லா, ரத்தம் நிக்க மாட்டேங்குதே. நீ போய் காப்பி தூள் எடுத்துட்டு வா. ஒண்ணும் இல்லப்பா, பயப்படாத. எனக்கு ஒண்ணும் ஆகாது. தாச, நீ கிளம்பு. சரி. நீ போயிட்டு காலையில வா. நீ போய் எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. பாப்பா, அல்லா, நீ உங்க அம்மா மாதிரியே உப்பாரி வைக்காத. எனக்கு ஒன்னும் ஆகல. வாங்க சார், உட்காருங்க. காட்டு மாடாம ஆளுங்களும் சேர்ந்து என்ன இப்படி அடிச்சு போட்டானுங்க. இத்தனை காலமா எந்த ஒரு அடிதடி சண்டைக்கு இவர் போகவே மாட்டாரு. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? நானும் பொறுத்து ரொம்ப நேரம் பேசாம தான் இருந்தேன். மறுபடியும் அவன் சொல்றத கேட்டதும் எனக்கு கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. அவன் காட்டு மாடனா இல்ல யம தர்மனான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவன் மூஞ்சில ஒரே குத்து குத்திட்டேன். அதுக்கு பதிலா அந்த காட்டு மாடு தராம இருப்பானா? தந்தான். என் உடம்பு பூரா தந்தான். சந்தையில இருந்து சரக்கு எடுத்துட்டு வர்றப்போ என் வண்டியில அவங்க ஏறினாங்க. அவனும் சங்கரனும். தண்ணி கொண்டா. அந்த காட்டு மாடன் கண்டபடி பேசினான். எனக்கு கோபம் வந்துடுச்சு. அவன் உங்களை பத்தி கூட பேசல. உங்க பொண்டாட்டிய பத்தி, இந்த தங்கமான பொண்ணை பத்தி. இவ்வளவு நாள் நீங்க போய் சொல்லி எங்க எல்லாரையும் ஏமாத்து இருக்கீங்களா? இவங்க ஒருத்தரை கொன்னு இருக்காங்களாம். கொன்னுட்டு ஜெயில இருந்தாங்களாம். அதோட நிறுத்திருந்தா கூட நான் அவனை அடிச்சிருக்க மாட்டேன். ஜெயில போலீஸ்காரங்க எல்லாம் வேண்டாம், மீதிய சொல்ல முடியாது. அப்போதான் எனக்கு கோபம் வந்தது. நான் நம்ப மாட்டேன் சார். இவங்களும் அதை நம்ப மாட்டாங்க. நீங்க போய் சொல்லுவீங்கன்னு இந்த ஊர்ல யாரும் நம்ப மாட்டாங்க. நான் போய் தான் சொன்னேன். நான் சொன்னது போய் தான். ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல. சொன்னேன். எனக்காக சேகரன் சாரும் போய் சொன்னாரு. போய் சொல்லி உங்களை எல்லாம் நான் ஏமாத்திட்டேன். மன்னிக்கணும். எங்க மேல அளவு கடந்த பாசம் காட்டின நீங்க என்ன மன்னிக்கணும். இவ தண்டனை முடிஞ்சு வெளியில வந்துட்டால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் நினைச்சேன். அந்த நாளுக்காகத்தான் தினமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், நானும் இவளும். ஆனா பிரச்சனைகள் மறுபடியும் எங்களை சூழ்ந்தப்ப இவகிட்ட நான் போய் சொன்னேன். ஒரு ஜென்மம் முழுக்க அழ வேண்டியதை இவ ஜெயிலியே உட்கார்ந்து அழுது தீர்த்துட்டா. இவளுக்காக இல்ல, எனக்காக, ஸ்ரீலதாவுக்காக. இனியும் இவ அடறத பார்க்க முடியாது. ஒரு காஞ்ச இலை விழுந்தாலும் இப்ப பயமா இருக்கு. நடந்ததெல்லாம் ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். தண்டனை முடிஞ்சு சொந்த ஊருக்கு திரும்பி போறத அவ்வளவு விரும்பல. ஆனா இங்கேயும் எங்களுக்கு அமைதி இல்லை சார். பிரச்சனை இப்போ காட்டு மாட ரூபத்துல. நான் என்ன பண்ணட்டும்? வேதனையில அவனை கொன்னால கொண்டுடுவேன். அதனால எந்த தேர்வும் கிடைக்காது சார்.
இவ்வளவு நாள் நீங்க தனியா இருந்த மாதிரி அவங்களும் தனியா இருக்க போறாங்க, அவ்வளவுதான். எல்லாம் எனக்கும் தெரியுது. ஆனா எனக்கு மன நிம்மதி வேணும். இனியாவது மன நிம்மதியோடு வாழணும். நான் போறேன் சார். என் பொண்ணையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு எங்கேயாவது போறேன். அதுதான் ஒரே வழி. விஷ்ணு, இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் காட்டு மாடா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து ஓடுவீங்க? இப்ப நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. ஒரே வார்த்தையில பதில் சொல்ல எனக்கு தெரியல. ஆனா ஒன்ன நாங்க கைவிட மாட்டோம். நாளைக்கு எம்எல்ஏவை பார்த்து பேசுவோம். அதுலயும் தீர்வு இல்லைன்னா கொலை செய்யவும் நாங்க உன் கூட இருப்போம். நான் இந்த தொகுதி எம்எல்ஏ தான் ஒத்துக்கிறேன். தொகுதி நிலவரம் இப்படி இருக்கும்போது இனிமே நான் அசம்பிளிக்கே போல. இந்த தொகுதியில இருக்கிற ரவுடிங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன். என்ன? போலீஸ் எதுவும் பண்ணல. பஞ்சாயத்தும் கை விரிச்சிட்டாங்க. நீங்களும் கை விட்டுட்டா எங்களுக்கு எந்த வழியும் இல்ல. உங்க ஊர்ல நல்ல ஆம்பளைங்க யாரும் இல்லையா? இருக்கா, வலிமையுள்ள ஆம்பளை தான் இந்த காட்டு மாடா. வேற யாரும் இல்லையான்னு தான் கேட்டேன். இருந்தா அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அடிக்கிறப்ப அவன் செத்து போயிட்டானா குழி தோண்டி புதைக்கணும். அப்புறம் நாங்க தான் ஜெயிலுக்கு போகணும். தேவைப்பட்டா போகணும். 48லயும் 59லயும் எத்தனை மாசம் நான் ஜெயில இருந்திருக்கேன். அதனாலதான் பார்ட்டில எனக்கு சீட்டே கொடுத்தாங்க. மூச்சுக்கு 300 வாட்டி சட்டத்தை கையில எடுக்க கூடாதுன்னு சொல்றவங்க தான் எங்களை கொலை செய்யற அளவுக்கு தூண்டுறீங்க. அதை தவிர நான் வேற என்ன சொல்ல முடியும்? மக்களுக்காக எவ்வளவு நல்ல காரியம் செய்ய வேண்டியது இருக்கு. இதுக்கு நடுவில் ரவுடிங்களை பிடிக்கிறதுக்கு நான் போடுமா? எங்க நிலைமையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சார். ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, பர்சனலா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஊர் ஜனங்களுக்கு கூட பெரிய பிரச்சனையா இருக்கான் அந்த ஆளு. எங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்ல சார். எனக்கு 12:30 மணிக்கு மதுரையில மீட்டிங் இருக்கு. ஒன்னு செய்யலாம். சிஎம் டயபெட்டிஸ் அதிகமா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே உங்க பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் வாங்கடா. இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. நல்லா அடி கொடுக்கணும். மர்மஸ்தானத்துல அடிக்கணும். அதோட ஓடி போயிடணும். மாமா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். நான் டவுன்ல இருந்து ஆளை இறக்குறேன். எந்த சைஸ்ல வேணாலும் கிடைக்கும். அவனை எல்லாம் அடிச்சு உதைச்சு உங்க காலடியில போடுறேன். நீ செருப்பு வியாபாரம் பண்றதை விட்டு ரவுடி தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? எப்போத்துல இருந்து? அப்படி இல்ல மாமா. இந்த காலத்துல அடிச்சா திருப்பி அடிக்கணும். அது காட்டு மாடானா இருந்தாலும் சரி. நிறுத்து. நீ காட்டு மாடானா பாத்திருக்கியா? இல்ல. இல்ல. அப்ப நீ அவனை அடிக்கவும் வேண்டாம், இடிக்கவும் வேண்டாம், சும்மா இரு. நீ இனிமே நல்லா வியாபாரம் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்து என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிட்டா அதுவே போதும். என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு வரதட்சணையா உனக்கு குதிரை வண்டி வேணும்னு கேட்டியாமே? ஐயோ மாமா, நான் சும்மா இவகிட்ட தமாசுக்கு. அதை விடுங்க. நான் இவ சிணுங்கிறத பாக்கலான்னு. உங்க குதிரை வண்டி எனக்கு எதுக்கு மாமா? நீ அந்த வண்டியை ஓட்டு, நான் பாக்கிறேன். வண்டியில ஏறதுக்கு முன்னாடி அந்த குதிரைய செல்லமா தடவு. இனிமே நீதான் ஓட்ட போறேன்னு அதுவும் தெரிஞ்சுக்கட்டும். என்ன நான் சொல்றது? நில்லுங்க. வா வா வா. அக்கா நானும் வரேன். சீக்கிரம் வா வா. மாயா கண்ணு, மாயா வா, நாம ஒரு ரவுண்ட் போலாம். இக்பால் தான் வண்டி ஓட்டுறாரு. ஹாய், நானும் வரேன். நானும் போட்டாமா? இப்ப வந்துடுறாக்கா. எங்க போறீங்க? எங்கேயும் போகல. அந்த ஸ்கூல் பக்கம் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்துடுறேன். பாத்துக்கோங்க. போலாம் போலாம். ரைட். போலாம் ரைட்.
வரலையே முள்ளக்கா. இல்லையே. ஸ்கூல் பக்கமா போறதா சொல்லிட்டு போனாங்க. மாயாவும் அவங்களோட. For more updates, like, comment, subscribe to our channel.